ஆறாமா 3 பேர்த்த சொன்னாரு. காயினுடைய வழி, அடுத்து பிளேயாமினுடைய வஞ்சகம், மூணாவது கோராரினுடைய எதிர்த்து நிக்குதல். இது மூணுமே யாருக்குள்ள இருந்ததுன்னா, யாருக்குள்ள இருந்துச்சு? பிசாசுக்குள்ள இந்த குணம் அப்படியே ஏவாளுக்குள்ள வந்துச்சு. துரோகம் செய்தாள் ஏவாள். இந்த ஏவாள் என்ன செஞ்சா? துரோகம் செஞ்சா. தேவன் நம்பி இந்த பூமி அவ கையில கொடுத்து, இந்த பழத்தை நீ சாப்பிடாதேன்னு சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் தன்னை நம்பி கொடுத்த இந்த முழு உலகத்தையும் சாத்தான் கையில கொடுத்து துரோகம் பண்ணினா ஏவாள். கடந்த வார்த்தையில சொன்ன, இப்படி செஞ்சையே ஏவாளே, இப்படி செஞ்சுட்டியே ஏவாளே. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்படி செஞ்சுட்டியே ஏவாளே, உன்னை நம்பி நான் இந்த பூமியை கொடுத்த, உன்னை நம்பி இந்த ஜனங்களை கொடுத்த, உன்னை நம்பி இந்த மிருகங்களை கொடுத்த, உன்னை நம்பி மலைகளை கொடுத்த, உன்னை நம்பி இந்த சந்திரன் சூரியனெல்லாம் நான் உனக்கு கொடுத்தனே, உன்னை நம்பி கொடுத்தனே ஏவாளே, இப்படி செய்தாய். அந்த வசனம் இருக்கு, இப்படி நீ செய்தாயே. அப்ப என்ன செஞ்சா? துரோகம் செய்தா. அடுத்து வஞ்சகம், வஞ்சிக்கப்பட்டுட்டியே, நீ என்னை வஞ்சிச்சிட்டியே, நான் டெய்லி உன்னோட உலாவ வருவனே, நான் டெய்லி உன்னோடு கூட பேச வருவனே, நீ என்னை வஞ்சிச்சிட்டியே ஏவாளே. மூணாவது சொல்றா, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்ன பார்த்தையா. அப்படி இந்த துரோகம், இந்த வஞ்சகம், இந்த எதிர்த்து நிற்கிற திறமை அல்லது இந்த எதிர்த்து நிற்கிற காரியத்தை எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு, சத்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு பெரிய பிளான் தேவனுக்கு என்ன தெரியுமா? ஆமா, பூமி, அதாவது வானத்தில், பரலோகத்தில் அந்த லூசிபர் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாள் எதிர்த்து நின்றபடினால் அல்லது பெருமை கொண்டபடினால் மேலே இருந்து கீழே தள்ளிட்டான். தேவன் மேலே இருந்து சாத்தானை கீழே தள்ளிட்டாரு. இப்போ இந்த பூமியெல்லாம் இருளா இருக்கு. இந்த பூமியில தேவன் இறங்கி வந்து இந்த பூமியில மனிதர்களை உண்டு பண்ணி, அந்த மனிதர்களை எந்த நேரமும் நான் என்னை ஆராதிக்க செய்ய வேண்டுங்கிற பெரிய பிளானோட தான் தேவன் இந்த பூமியை உருவாக்கி ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி அவங்க சந்ததியா வந்துச்சுன்னா இந்த பூமியில சாத்தானே, நீ எனக்கு மேல உன்னை உயர்த்தணும்னு நினைச்ச, ஆனா மண்ணினால மனிதனை உண்டு பண்ணி அந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனை கொண்டு என்ன துதிக்க வைக்கிறேன்னு சொல்லி தேவன் ஒரு பெரிய பிளானோட தான் ஆதாமையும் ஏவாளை உண்டு பண்ணார். ஆனா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டுட்டா, ஆதாம் மீறினான். அதனால இப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி தேவன் வருத்தப்படுறாரு. இப்படியாய் அந்த துரோகத்தினால, வஞ்சகத்தினால்